ராஜ்மா ரெசிபி எப்படி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராஜ்மாங்கிறது சிவப்பு காராமணி, கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நைட்டே ஒரு கப்பு நல்லா ஊற வச்சுடுங்க. காலையில் 2-3 வாட்டி கழுவிட்டு அதை குக்கரில் சேர்த்து ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் எண்ணெய், உப்பு இதை சேர்த்து நீங்கள் ஒரு 8-10 விசில் கடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். ஓகே. அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து சீரகம், ஒரு ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துடுங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, நெய் நல்லா போட்டு வறுத்துட்டே இருந்திங்கன்னா அழகாக ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு இப்போ நீங்கள் 2 வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி மாதிரி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா சுண்டணும். 2வது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளட் சுகரை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் போய் டக்குன்னு சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது ப்ளட்டில். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நடுவில் எடுத்து. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சாப்பிட்ட உடனே பசிக்காது, ரொம்ப நேரத்துக்கு ஒரு ஃபில்லிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய் பொடி, தனியா, மஞ்சள் தூள் கலந்து விட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ராஜ்மாவை கொஞ்சமாக ஒரு சைடில் மட்டும் எடுத்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அதை பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா அந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட் வரும். ஸோ அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர், அயர்ன் கண்டென்ட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசை கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.